அந்த அமௌண்ட் வந்து ஒரு 3/4 வந்திருக்கு. 2 வருஷமா அதுல இருந்து வருமானம் சுமாராக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வரல வருமானம். ஆனால் நானும் அவங்க சொன்ன அளவுக்கு கரெக்டாக செய்ய முடியல என்னால். ஆள் பற்றாக்குறையால் அந்த புல் வந்து என்னை காட்டலாம் 2 முழம் இருக்கும் உயரம். அந்த புல்லை கிளீன் பண்ண முடியல என்னால். அதில் இன்னும் 2 பயிர் பண்ண சொன்னாங்க, அதுவும் என்னால் பண்ண முடியல. அதனால் எனக்கு வருமானம் லைட்டாக தான் வந்துட்டு இருக்குது, அதிகம் வரல. ஆனாலும் என் காட்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த இது கார்பன் கூடி இருக்கு. என் பில்லை பார்த்தாலே அப்படியே கருங்கருன்னு இருக்கும். பயிரும் கருங்கருன்னு இருக்குது, பில்லும் கருங்கருன்னு இருக்குது. அதனால எனக்கு அந்த கார்பன் ஏறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நெல் போட்டிருந்தேன், ஒரு தக்க பூண்டு விதைச்சு ஓட்டி நட்டு 3 தடவை நான் வந்து உயிர் கரைசல் எடுத்தேன். கையால் தான் அள்ளி விசி விட்டேன். உடம்புற மாதிரி வழியில் முட்டிட்டு போய் டப்பா எடுத்து விசி விட்டேன். 15 மூட்டை ஆச்சு. சீரக சம்பா வர்றது கஷ்டம் தான். எல்லா காட்டிலையும் உரம் போட்டால் கூட அவ்வளோ வராது. ஆமாம், ஒரு ஏக்கருக்கு 12, 10 தான். எனக்கு 15 மூட்டை ஆச்சு. எனக்கு நல்ல லாபம் தான். வைக்கலாம், மாட்டுக்கு போட்டுக்கலாம், வைக்க மீதி செலவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வரப்பு வாய்க்காக வெட்டுறது, தலை வெட்டி போடுறதுல தான் எனக்கு நிறைய செலவாச்சு. அதனால கொஞ்சம் நம்ம செலவு. 0963 அவர் பேர் வந்து சத்தியமூர்த்தி, திருமருகல்ங்கிற ஊரில் இருக்கார். அவர் சொன்ன கரைசல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாணம் 10 கிலோ, கோமியம் 10 லிட்டரு, 2 முட்டை, அவ்வளோதான். மொத்தமே அவ்வளோதான். இந்த கோமியத்தில் இந்த முட்டையை போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 நாள் விட்டுட்டிங்கன்னா இந்த முட்டை வந்து ரப்பர் பந்து மாதிரி ஆகிடுது. 2, அதாவது நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் 3, நீங்கள் கடையில் ஒயிட்ல கான் முட்டையாக இருந்தாங்க 2. இந்த முட்டையை அந்த கோமியத்தில் போட்டோன்னே உடச்சி போடாமே சும்மா முழுசாக போட்டிங்கன்னாவே ஒரு 3-4 நாளில் ரப்பர் பந்து மாதிரி ஆகிடுது. அமுத்துனீங்கன்னா அமுங்குது, அந்த ஓடு வந்து இதாக ஆகிடுது, ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது. அந்த உடச்சி நல்லா கூடாக்கி அதிலே கலந்துட்டு இந்த சாணத்தையும் கலந்துட்டிங்கன்னா 7 நாளில் அந்த கரைசல் ரெடி ஆகிடுது. 30 லிட்டர் ஒரு நிலத்துக்கு, ஒரு ஏக்கர் நிலத்துக்கு போதுமானதுங்கிறார் அவர். போய் நிறையா ப்ரூஃப்லாம் இருக்குது, எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படின்லாம் எல்லாம் அந்த அதை வச்சு விளைய வச்சு விவசாயிகள்லாம் நேற்று நிறையா பேசுனாங்க. நல்ல ஈல்டு வந்திருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கரில் முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவர் சொன்னது, அதை பாராட்டி அவ்வளோ விவசாயிகள் பேசுனது, நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த மீட்டிங்கு இதை நீங்கள் நிலத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அதனால் நிலத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. 10 லிட்டரு கோமியம், 2 கிலோ இயற்கையில், 2 கிலோ கல் உப்பு, இது மெயினாக. 1/2 கிலோ நம்ம சுண்ணாம்புகள் ஏற்கனவே ஊற வச்சு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்புகளில் ஊற வச்சு அந்த தண்ணி பவுடராக இருக்கிறத வாங்கி போடக்கூடாது. கல்லாக வாங்கி வச்சு ஊற வச்சு அந்த தண்ணி ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வரப்பு கிரப்பு வயல் எதில் அடிச்சிங்கன்னா அந்த செடி புறம் செத்து போயிடும். பயிர் இருக்கும்போது பயிரில் படாமல் அடிக்கணும். பயிர் இல்லாதப்போ இதை அடிக்கலாம், நிலத்தில் அடிக்கலாம். நிலத்துக்கு எந்த கெடுதலும் வராது. இதனால் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து இயற்கையான பொருள், நிலத்துக்கு எந்த கெடுதலும் வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கிற களைக்கொல்லியை விட இது வந்து நிலத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இந்த களைக்கொல்லி இதை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். வீட்டில் மாடு இருந்ததுன்னா போதும். ஒரு மாடு வந்து ஒரு அது வாழ்நாளில் வந்து நமக்கு எவ்வளோ பலன் தருது அப்படிங்கிறத இந்த சர்வே ரிப்போர்ட் மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு சொன்னாங்க. பன்னீர் திராட்சை ஜூஸ் எப்போ இருந்தாலும் நீங்கள் சளி பிடிச்சிங்கன்னா பன்னீர் திராட்சை ஜூஸை மாற்றணும். அப்படின்னா நிறைய இருக்குது. அதே மாதிரி பன்னீர்
வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்து வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் காப்பாக கற்றுக்கிட்டோம் அதான் முடிஞ்சிருச்சுன்னா கால் பண்ணுங்க. இது என்னது? இது வந்து சிறுதானிய அவலில் பண்ண மிக்சர் மேம். இதில் கேழ்வரகு அவலும் குதிரவாளி அவலும் போட்டுருக்கோம். இது வந்து இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாலுக்காக தேங்காய் தான் போட்டுருக்கோம் மேம். நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மியூஸ்லி மாதிரி செஞ்சு அனுப்புவோம். 5 to 6 மில்லட்ஸ் வந்து அவலாக ஃப்ளேக்ஸாக போடுவோம். நீங்கள் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுனே தெரியல மேம். அதனால நாங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கொண்டு வந்துருக்கோம். இல்லை குழந்தைங்க செஞ்சோம்னா பொங்கல் செய்யும். எவ்வளவு? இது 20 rupees மேம். இப்போ ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எவ்வளோ வேணும் இதோ டாக்டர் own product. எவ்வளோம்மா விதை பாக்கெட்டு? 20 ரூபா பாக்கெட். வாங்க மேடம், கேஸ் பாருங்க. முளைக்கட்டிய மூட்டை சுத்த மாவு 6 மாத குழந்தையிலிருந்து பெரிய 10 பேர் எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக சொல்லலாம். வாங்க சார், கேஸ் பாருங்க. இந்த கடையா? சாரிப்பா, சாரி சாரி. குடிக்கிறவங்க இது என்ன எப்போ வந்தாலும் மோர் சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு வாட்டர்